மார்க்கம் 25, மத்தேயு 16, 13 20 வசனங்கள். ஒரு சில வசனங்களை நான் வாசித்து நாம் சிந்திக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு ஜனங்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா மற்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் என்பதே. இந்த உலகத்துல ஒவ்வொரு பாவியான மனிதனும் நிச்சயம் ஒரு நாள் கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கணும். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் சந்திக்காம விடுறதில்லை. ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கடவுள் அவனை சந்திக்கிறார், இல்லைன்னா மரணத்துக்கு பிற்பாடு அவன் கடவுளை சந்திக்கிறவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கடவுள் ஒரு முதல் பிரதான கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதனும் கடவுள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லிதான் ஆகும். அந்த ஒரு பிரதான கேள்வியை தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது. இந்த கேள்வியை கடவுள் கட்டாயம் உங்களை பார்த்து கேட்பார். ஒண்ணு, இந்த பூமியில வாழும் பொழுது இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இந்த பூமியை கடந்த நித்தியத்தை நம்ம அடையும் பொழுது, எல்லா மனிதனும் நியாய தீர்ப்புனால வந்து நிற்கும் பொழுது, கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு பிரதான கேள்வியோடு அவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த கேள்விதான் நம்ம வாசிக்கப்பட்ட இந்த பகுதி நமக்கு சொல்றார். ரைட்? இப்போ இது நம்மளை பற்றிய ஒரு வேத பகுதி. நாம தேவனை சந்திக்கும் பொழுது நாம என்ன கடவுளை கேட்க போறோம், கடவுள் நம்மகிட்ட என்ன பிரதானமா கேட்க போறான்றதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்துல நமக்கு கடைசி வாரத்துல பார்க்கும்போது முதல் 12 வசனம், இயேசு மறுபடியும் புறஜாதி பட்டணங்கள்ல அவர் ஊழியத்தை செய்து அவர் மறுபடியும் கலிலேயாவுக்கு வரார். அப்படி வரும்பொழுது வந்த உடனே அங்க அவருக்கு எதிர்ப்பு கூடுது. ஏற்கனவே அந்த வேதப்பாரர்களும் பரிசேயர் அவரை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டுட்டாங்க. ஏன்னா அவருடைய உபதேசத்தை அவர்கள் குறை கண்டுபிடிக்க முடியல. அவருடைய அற்புத அடையாளங்கள் பெருகுது, கீர்த்தி பெருகுது. எல்லா வகையிலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறதுனால ஏதாச்சும் ஒரு வகையில அவரை கைது பண்ணணும், அவரிடத்துல குறைவு உண்டுன்னு சொல்றதுக்காக கடந்த வாரம் அடையாளத்தை கேட்டாங்க. வானத்துல ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இயேசுவர்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் இல்லை. சிலுவை பாடுதான் அவரை மேசியான்றதுக்காண்டி அடையாளத்தை சொல்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய சீசர்களை அவர் எச்சரிக்கிறார். இந்த பரிசேயர்களுடைய இந்த கள்ள உபதேசத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. சிலுவை இல்லாத உபதேசத்தினுடைய ஆபத்தை அவர்களுக்கு அவர் எச்சரிக்கிறார். அந்த சீசர்கள் பலவீனத்துல அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார். அவர்கள் அப்பத்தை குறித்து, அவர்களுடைய தற்கால உலக கவலைகளை குறித்து அவர் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்துல தொடர்ந்து தனது நித்திய சுவிசேஷத்தினுடைய அவசியத்தை அவர் சொல்றார். அப்படிதான் நம்ம 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பத்தின் புழுத்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டு இப்ப மறுபடியும், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது, இது 3 சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதி. இப்ப இயேசு ஒரு இடத்துக்கு வர்றாரு. இங்க ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றாரு. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வி கேட்கிறார். என்ன குறித்து இந்த மக்கள் யாருன்னு சொல்ல, யூதர்களை மாத்திரம் இல்லை, பொதுவா என்னை பார்த்த, என் உபதேசத்தை கேட்ட, என் அற்புதங்களை கண்ணார கண்ட, என்னோடு கூட ஐக்கியப்பட்ட, எனது வல்லமையை பார்த்த இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்னு சொல்லி சீசர்கள்ட்ட கேட்கிறார். அவருடைய ஊழியர் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. அந்த சூழ்நிலையில இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை இயேசு எங்க கேட்கல, ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல கேட்கல. இயேசு இந்த கேள்வியை மலை பிரசங்கம் முடிஞ்ச உடனே கேட்கல. இயேசு இந்த கேள்வியை சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கேட்கல. அவர் எத்தனையோ வல்லமையான காற்றையும் கடலையும் அதட்டினாரு, 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷிச்சாரு, எபிரிவினுடைய பொண்ணை உயிரோடு எழுப்பினாரு. எந்த இடத்துலையுமே இந்த கேள்வி கேட்கல. அவர் எங்க கேட்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் தனது ஊழியத்தினுடைய இறுதி பகுதியில அந்த சீசர்களை பார்த்து அந்த கேள்வி, மக்களை பார்த்து கேட்கல, தன்னுடைய பின்பற்றக்கூடிய சீசர்களை பார்த்து. ஏன்னா இயேசுடைய ஊழியத்துக்கு நல்லா நம்ம இந்த மத்தேயுல கவனிக்கும் பொழுது மத்தேயு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்துட்டாங்க. இயேசு தன்னை ராஜாவா மேசியாவா எல்லா ஆதாரங்களையும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அவரை சரியான முறையில முழுமையா விசுவாசித்த ஒரு ஆத்மாவை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவை குறித்து தாவீதின் குமாரன் சொல்றாங்க, உண்மையாகவே தேவனிடத்துல வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லி அவரை குறித்து புகழ்றாங்க. கடவுளுடைய மகிமை வெளிப்படுதுன்னு சொல்லி அவருடைய உபதேசத்தை குறித்து இந்த மாதிரி உபதேசம் யாருமே சொன்னதில்லைன்றாங்க. அவருடைய அற்புதங்களுக்கு குறித்து உலகம் உண்டானது முதல் கொண்டு இப்படி ஒரு அற்புதம் இல்லைன்றாங்க.
இவரை போல ஒரு தீர்க்கதரிசிலாம் மக்கள் பிரமிக்கிறாங்க. இயேசு அந்த எந்த இடத்துலையும் கேட்காம அவர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கேட்கிறார். ஏன்னா அவரை குறித்த எல்லா வெளிப்பாடுகளும் நிறைவு பெற போகிறது. நாம் மேசியா என்பதற்கான இனி எந்த அடையாளம் இல்லாத கடைசியில வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவர் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துட்டார். இப்ப ஜனங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களா? இவ்வளவு நாள் ஊழியம் 2 வருடம் இரவும் பகலுமா கண்ணீரோடு ஜெபத்தோடு வேர்வை சிந்தி எல்லா கிராமங்கள் பட்டணங்களை கால்நடையா போய் ஜபாலயத்தில் உபதேசம் பண்ணி, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி, மலையில உபதேசம் பண்ணி, கடற்கரையில உபதேசம் பண்ணி, தனித்தனியா வீடு வீடா போய் ஒவ்வொரு வியாதியுள்ள உள்ளவனை சந்தித்து இயேசு தன்னை குறித்து அந்த யூதேயா கலிலேயா அந்த சுற்றி உள்ள பட்டணங்கள் எல்லாவற்றிற்குமான ஆதாரங்களை கொடுத்துட்டார். இப்போ அவர் கேட்கிறார். கேட்கக்கூடிய இடம் பிலிப்பு செசரியா. ஏன் இந்த ஊருக்கு வந்த உடனே கேட்கிறார்? ஏன் இந்த இடத்துல வந்த உடனே கேட்கிறார்? பிலிப்பு செசரியான்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் காலகட்டத்தில் செசரியான்றது 2 இடத்துல இருந்துச்சு. ஒண்ணு யூதர்களுக்கு அருகாக யோர்தானுக்கு வடக்கு புறமாக ஒரு செசரியா இருந்துச்சு. அது ஏரோதினுடைய ஆட்சியில உள்ள செசரியா. பிலிப்பு என்கிற ஏரோது அவனுடைய ஆட்சி காலத்தில் உள்ள ஒரு செசரியா பட்டணம். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். இன்னொரு பட்டணம் சீரியாவுக்கு மேல வடமேற்கு திசையில ஒரு செசரியா இருந்துச்சு. அது கம்ப்ளீட்டா புறஜாதியில் இருக்கக்கூடிய இடம். ஆனா இயேசு இந்த இடத்துல வந்து செசரியா அது ரொம்ப தெளிவா யோர்தானுக்கு மிக அருகா இருக்கக்கூடிய பிலிப்பு செசரியா என்ற பட்டணம். இது இயேசுவினுடைய காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற பிரசித்தி மிக்க ஒரு பட்டணம். ஏன் இந்த பட்டணம் முதல்ல பிரசித்தி மிக்கது அப்படின்னு சொன்னா, இந்த செசரியான்ற வார்த்தையை வந்து சீசரை அடையாளப்படு ரோம பேரரசன் சீசரை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த வார்த்தையை வைக்கிறாங்க. பிலிப்பு ஏரோது என்கிற அந்த பிலிப்பு அவன் அந்த ஊருக்கு அரசாட்சி உள்ள ஒரு ராஜாவா அவன் அங்க இருந்த பொழுதும் அவன் ராயனை மகிமைப்படுத்தும்படியா, அதாவது ராயன் அவனுக்கு நிறைய சலுகை கொடுத்தனால ராயன் மீதான அன்பின் நிமித்தமாக அந்த அந்த பேரரசன் ஆகிய அகஸ்டஸ் என்கிற அந்த ராயனுக்கு ஒரு ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டி வச்சிருந்தான். ஒரு பளிங்கு கற்கள்னால மின்னக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் சீசருக்கு இருந்தது. அதாவது பிலிப்பு செசரியா ஒரு முக்கிய பட்டணமா, ரோமர்களுக்கு ஒரு முக்கிய பட்டணம். ஏன்னா ரோமர்களுடைய அரசனாக வழங்கக்கூடிய தேவனாக வணங்கக்கூடிய அந்த அரசனுக்கான ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டிருந்தது. இந்த பிலிப்பு செசரியாவினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த பிலிப்பு செசரியாவில் தான் யோர்தானுடைய நதியினுடைய ஊற்று ஆரம்பமாகும். யோர்தான் நதியினுடைய பிறப்பிடம். யூதர்களுக்கு யோர்தான் நதி தான் ஒரு நினைவு சின்னம். யோர்தான் நதியின் மூலமா தான் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. யோர்தான் நதியில தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். தேவனது அந்த முழு யூதேயா முழு இஸ்ரவேல் போஷிக்கப்படுகிறதே யோர்தான் நதியின் மூலமா தான். யோர்தான் நதியின் மூலமா தான் அவர்களுக்கு ஆகாரம் விளைச்சல் எல்லாம் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட இந்த பிலிப்பு செசரியாவில தான் யோர்தான் நதியினுடைய பிறப்பிடமாக இருக்கிறதுனால யூதர்களுக்கு இந்த செசரியா பட்டணம் அவர்களுடைய வரலாற்று நினைவு சின்னமான ஒரு பட்டணம். ரோமர்களுக்கு அது முக்கியமான இடம், யூதர்களுக்கு முக்கியமான இடம். மூணாவதா இந்த பகுதி பார்க்கும் பொழுது இது சீரியாவுடைய அநேக தெய்வ வழிபாடுகள் நிறைந்த ஒரு பட்டணம். பாகால் தெய்வ கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த பிலிப்பு செசரியாவுடைய பட்டணம். தீரு சீதோனியர்கள் வழிபடக்கூடிய ஒரு பிரதான தலைநகரமாக ஒரு ஸ்தலமாக இந்த பிலிப்பு செசரியா பட்டணம். நாலாவதா பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பு செசரியா பட்டணங்கள் கோவில்களுடைய மாநகரமா கிரேக்க தெய்வங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். கிரேக்க தெய்வங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். யூதனுக்கு ஒரு பிரதானமான ஊர் இது, ரோமனுக்கு ஒரு பிரதானமான ஊர் இது, சீரியர்களுக்கு ஒரு பிரதானமான ஊரு, கிரேக்கர்களுக்கு ஒரு பிரதானமான ஊர். எல்லாரும் புண்ணிய ஸ்தலமா, காசி மாதிரி ஒரு புனித ஸ்தலமாக எல்லா விதமான ஜனங்களும் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிலிப்பு செசரியா பட்டணம். இந்த இடத்துல தான் இயேசு வந்து நிற்கிறார். இந்த இடத்துல வந்து நின்றுதான் மத்தேயு 16 அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்த போது தம்முடைய சீசரை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இந்த பட்டணத்துக்குள்ள வரும் பொழுது அநேக பக்தி விருத்தி, மத பாரம்பரியம், உலகத்தினுடைய எல்லா மதங்களும் உலகத்தினுடைய எல்லா தெய்வங்களும் ஆராதிக்கப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து அவர் ஒப்புமையாக அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகம் ஒரு ஆராதனையை கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஒரு ரட்சகரை தேடி வந்துருக்கிறது, உலகம் ஒரு தேவனை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அங்க இயேசு ஒரு பாமர தச்சனா, ஒரு ஏழையா, ஒரு புறக்கணிக்கப்பட்டவரா, குற்றம் சாட்டப்பட்டவரா, கொலைக்கு நியமிக்கப்பட்டவரா,
தனியாக அனாதையாக நின்று கொண்டு இந்த கேள்வியை சீசர்கள் மத்தியில் கேட்கிறார். உலகம் ஒரு ஆராதனை, ஒரு கடவுள், ஒரு ரட்சகரை தேடி ஓடுது. ஆனா தேவன் அனுப்பிய மெய்யான ரட்சகராக என்ன குறிச்சு இந்த உலகம் என்ன நினைக்குது? நான் பிதாவினுடைய வெளிச்சமா, பிதாவினுடைய மகிமையா வந்தேன். என்னுடைய உபதேசத்துல ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். என்னுடைய அற்புத அடையாளங்கள் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துது. என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் கடவுளுடைய நீதியான கிரியைகளை வெளிப்படுத்துது. சக மனிதன் மீதான என்னுடைய அன்பு, இறக்கம், இது எல்லாம் நான் தான் மெய்யான ஆண்டவர் என்பதற்கான எல்லா சான்றுகளையும் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு நன்மைகளை, இவ்வளவு மகிமையில, இவ்வளவு சாத்தியங்களை பெற்ற இந்த மனு கூட்டம், இந்த இஸ்ரவேல் சுற்றியுள்ள இந்த ஜனங்கள் என்னை குறித்து யாரு நினைக்கிறாங்கன்ற கேள்வியை கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். சீசர்கள் பதில் சொல்றாங்க. மக்களுடைய எண்ணங்கள், இயேசு உபதேசம் பண்ணி போனதுக்கு அப்புறம் சீசர்கள் மக்களோட உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அநேக மக்கள் இயேசுவை சந்திப்பதற்கு இந்த சீசர்கள் மூலமா தான் சந்திக்கிறாங்க. அப்ப மக்கள் இயேசுவை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து மக்களுடைய மனநிலையை சீசர்கள் அங்க சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? இயேசுவை சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்லி சொல்றாங்க. பாண்ட அதிகாரத்துல பார்த்தோம், ஏரோது சொல்றான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பார்த்து யோவான் ஸ்நானன் உயிரோட வந்துட்டான், அதனாலதான் இவற்றை இந்த அற்புத அடையாளங்கள்லாம் காணப்படுகிறது. நிறைய ஜனங்கள் இயேசுவை யோவான் ஸ்நானகன் உயிர் தெழுந்து வந்ததாக பார்த்ததுக்கான காரணம் அவருடைய உபதேசம். யோவான் எந்த அற்புத அடையாளத்தையும் பண்ண, யோவான் ஸ்நானகன் சொன்னா யோவானுடைய அதிரடியான பிரசங்கம் தான், யோவானுடைய புரட்சிகரமான உபதேசம் தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனா இயேசு யோவான் விட்டு போன பிரசங்க ஊழியரை தான் பண்றார். யோவான் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொன்ன அதே வழிமுறையை தான் இயேசு சொல்றார். இப்ப யோவானை போல அதிரடியா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கி, யோவானை போல கண்டித்து உணர்த்தி பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு போதகர் அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்குது. அதனால அவங்க யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க. ரெண்டாவது அவரை எலியான்னு சொல்லி சொன்னாங்க. எலியான்னு ஏன் சொன்னாங்க? யூதர்களுடைய பார்வையில எலியான்னு சொன்னா அசாத்தியமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவன், செத்துப்போன விதவையினுடைய மகளை உயிரோட எழுப்பினவன், யோர்தான ரெண்டா பிளந்தவன், அப்பங்களை கொண்டு போஷிச்சவன், பல அற்புத வல்லமையான செயல்களை, 3 வருஷம் பஞ்சத்தை கொண்டு வந்தவன், ஜெபம் பண்ணி காற்றை மலையை நிறுத்தினவன், இப்படி பல அசாத்தியமான அற்புத அடையாளங்கள் தான் எலியா. அப்ப சிலர் இயேசு கிறிஸ்துவ எலியா என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல காணப்பட்ட அற்புத அடையாளங்கள்னால் பாதிக்கப்பட்டாங்க. அவர் திமிர்வாத காரணம் சுகப்படுத்துறதும், குஷ்டரோகியை சுகப்படுத்துறதும், மரித்து போன உயிரோடு எழுப்புறதும், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இயேசு சில வித்தியாசமான பாதிப்புகளை ஏற்படுத்துறார். அது அந்த சீசர்கள் சொல்றாங்க, சிலர் உமது உபதேசத்தினால பாதிக்கப்படுறாங்க, அவர் அதனால யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. சிலர் உமது அற்புத அடையாளங்களை பிரதானப்படுத்துறாங்க, அதனால உமது வல்லமை அங்கீகரிக்கிறாங்க, வல்லமையுள்ள ஒருவர் என்று அங்கீகரிக்கிறாங்க. மூணாவது அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் எரேமியான்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் எரேமியான்னு இயேசுவ சொன்னாங்க? எரேமியான்றது யூதர்களுடைய மனநிலை என்ன? எரேமியான்னு சொன்னா அவன் பாடுபடுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொந்த ஜனங்களால் நிராகரிக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் நியாய தீர்ப்பையும் தண்டனையை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் தலைவர்களால புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தீர்க்க. இதெல்லாம் இயேசுக்கு பொருந்தி போகுது. இயேசுவ சொந்த ஜனம், சொந்த சமுதாயம் நிராகரிக்கிறது, பரிசேயர்கள் அவரை புறந்தள்ளுறாங்க, அவர் ஆக்கினியும் அழிவை அறிவிக்கிறவரா. எரேமியாவும் அவருடைய வாழ்க்கை நெருங்கி ஒற்றி போகிறது. அதாவது இயேசுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், இயேசு சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இயேசு சந்திக்கக்கூடிய பாடுகள் மூலமா சிலர் பாதிக்கப்பட்டு இவர் எரேமியா, யூதர்கள் மேசியா வர்றதுக்கு முன்னாடி எரேமியா திரும்ப வருவார் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. எரேமியா இந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பிப்பார் நினைச்சாங்க, அதனால சிலர் அவரை எரேமியான்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியா அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள்ல இயேசுவும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி எப்படி அவரை தீர்க்கதரிசின்னு பார்த்தாங்கன்னா, அவருடைய லைஃப், தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தது போல தன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொண்டார், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டார், கடவுளுடைய உபதேசங்களை சொல்லுவதும், மக்களை சத்தியத்தின் பேர்ல வழிநடத்துவதும், எல்லா ஜனங்களையும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு முறை அவரை தீர்க்கதரிசியாக அவர்களுக்கு அடையாளப்படுத்திய. இதுதான் ஜனங்கள் பொதுவாக அவரை குறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை அந்த சீசர்கள் சொல்றாங்க.
இயேசு முழு உலகத்தையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? ஒவ்வொரு பாவியான மனிதனும் அது பரலோகத்துக்கு போகும் பொழுது நியாய தீர்ப்புனால பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான். இயேசுவை குறித்த உனது புரிதல் என்ன? இயேசுவை குறித்த உனது நம்பிக்கை என்ன? உன் வாழ்க்கையில இயேசு எவ்வாறாக இருந்தான்ற கேள்வியை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் கடவுளுக்கு முன்பாக கேட்டு பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறான். இயேசு அந்த ஜனங்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில உங்களையும் பார்த்துக்க. உங்க வாழ்க்கையில இயேசு யார்? என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனுஷகுமாரன் ஆகிய என்னை குறித்த உங்களுடைய நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ற கேள்வியை ஒண்ணு இந்த பூமியில இருக்கிறதுக்குள்ள நீங்க அதுக்கு நான் பதில கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நித்தியத்துல நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு முன்பாக உங்கள் பதிலை நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இப்ப அந்த சீசர்கள் சொன்ன பதில் சரியா? யோவான் சானகன் சொன்னாங்க, எலியான்னு சொன்னாங்க, எரேமியானாங்க, தீர்க்கதரிசிகளை ஒருவர் இந்த 4ல ஒண்ணு கூட சரியில்லை. 4 பதிலுமே தவறான பதில். இந்த 4 புரிதலுமே மாயையான கோழையான புரிதல். இவ்வளவு தூரம் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு பாதி சத்தியம் தெரியுதா? என்னுடைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில பாதிச்சு என் எலியான்னு சொல்றாங்களா? ரொம்ப சந்தோஷம். என் உபதேசத்தினால என்ன யோவான் சானகன் அங்கீகரிச்சிட்டாங்களா? பரவாயில்ல, அது ஒரு நன்மையான ஒரு காரியம். எரேமியாவை போல என்னுடைய பாடுகள் அவர்கள் புரிந்து கொண்டார்களா? உண்மையாகவே அவர்கள் பாக்கியவாங்க. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி வரிசையில் என்ன சேர்த்துட்டாங்களே, பரவாயில்ல, அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அது எதுவுமே எந்த பயனையும் எந்த நன்மையும் கொடுக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த முழு இஸ்ரவேலும் அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவளோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த முழு இஸ்ரவேலும் இயேசு பின்னாடி போனதுக்கு, இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டதுக்கு இந்த 4 அடிப்படையான காரியங்கள் இருந்தது. இன்னைக்கும் முழு உலகமும் இயேசுவை எதிர்க்காத ஒரு கூட்டம் இந்த 4 வழிகள்ல இயேசுவை நம்புறாங்க. இயேசு என் வாழ்க்கையிலையா? இயேசு என் வாழ்க்கையில சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அநேக உண்மைகளை எனக்கு சொல்றாரு. நான் இயேசுவை தேடி ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னா, இயேசுவை தேடி வருகிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை தேடி வந்தாதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது. இயேசுவை தேடி வந்தாதான் என் வாழ்க்கை உண்மைக்கு நேரம் மாறுகிறது என்கிற நிலையோடு கூட அநேகர் ஆராதனைக்கு வரலாம், சத்தியத்தை தேடலாம். அநேகர் இயேசுவை தேடுவதற்கு அவர்கள் சத்தியத்தின் மீது கொண்டிருந்த வாஞ்சியாக இருக்கலாம். அது ஒரு பொழுதும் அவர்கள் இயேசுவை சரியாக அறிந்து கொண்டார்கள் என்பதற்கான ஆதாரம் கிடையாது. நீங்க எனக்கு இயேசுவை தேடி வருவதற்கு ஏற்றுவிடத்துல காணப்படக்கூடிய சத்தியம் உங்களை பாதிச்சா, ஒருவேளை நல்ல நல்ல பிரசங்கம் கேட்குது, நல்ல நல்ல உபதேசம் கிடைக்குது, நல்ல ஒரு வாழ்க்கை முறை சொல்லப்படுகிறது, நம்ம இருதயத்துக்கு ஏற்ற உண்மையான காரியங்கள் சொல்லப்படுது என்கிற உணர்வோடு வந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. இயேசுனுடைய சத்தியத்தை அறிவதும் விசுவாசிக்கிறதும் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதும் மாற்ற ஒரு மனிதனை கடவுளுக்கு உண்மையானவங்க மாற்ற. 2வது ஒரு கூட்டம் இயேசுவை தேடிய வருகிறதுன்னு சொன்னா அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில சில தேவைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கிறது, இயேசுவை தேடி போனா என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இயேசுவை தேடி போனா என் வாழ்க்கையில கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். இயேசுவை தேடி போனா என் வியாதி சுகமாகும். இயேசுவை தேடி போனா என் கடன் சரியாகும். இயேசுவை தேடி போனா என் குடும்பம் சரியாகும். இயேசுவை தேடி போனா என்னுடைய சரீரம் சரியாகும் தேடக்கூடிய ஒரு கூட்டம். இன்னைக்கும் இந்த நம்பிக்கையோடு ஒரு கூட்டம் போகுது. இயேசுவை தேடி அநேக வியாதியை சுமந்து கொண்டு போனாங்க. இயேசுவை தேடி அநேக வல்லமையான காரியங்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போச்சு. அவர் லாசருவை உயிரோடு எழுப்பணும்னு அந்த உயிர் திருதலை பார்க்கறதுக்கு ஒரு திரள் கூட்டம் போச்சு. அது எதுவுமே உண்மையாக கிறிஸ்துவ விரும்பக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. 3வதா இயேசுவை தேடி போறது வாழ்க்கையினுடைய பாடுகளுக்கான ஆறுதலா இருக்கலாம். நான் இயேசுவை தேடி ஏன் போறேன்னா அவரை போற பாடுகள் என் வாழ்க்கையில இருக்குது. நான் இயேசுவை தேடி ஏன் போறேன்னா அவர் இந்த உலகத்துல பொறுமையா இருந்தாரு, அவர் துன்பங்களை சகிச்சாரு, அவர் பிரச்சனைகளை மேற்கொண்டாரு, அவர் பாவத்தை ஜெயிச்சாரு, அவர் உலகத்தை ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. என் வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்குது, என் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில பலவீனம் இருக்குது. எப்படி போராடுவது, எப்படி வெற்றி பெறுவது, எப்படி மேன்மையை அடைவது, எப்படி பாடுகளை சகிப்பது என்பதை அறிவதற்காக இயேசு எனக்கு தேவை. அதுவும் உண்மையா இயேசுவின் மீதான விசுவாசம் கிடையாது. இந்த கேட்டகரியில் நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னு சொன்னா நீ உண்மையாவே உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. 4வது ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்க நினைச்சாங்க. ஏன்னா இயேசுவினுடைய பரிசுத்த வாழ்க்கை, என் வாழ்க்கை கரப்படைஞ்சிருக்கு, என் வாழ்க்கை அசுத்தமா இருக்குது, என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கையில உண்மையும் நீதியும் பரிசுத்தமும் ஒழுக்கம் சார்ந்த எல்லா நன்மைகளும் காணப்படணும் என்பதற்காக எனக்கு இயேசு தேவை.
என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி சீர்படுத்தணும் என்பதற்காக இயேசு. இப்படிப்பட்ட சிந்தையோடு வருகிற எந்த மனிதனும் உண்மையாகவே அவன் இயேசு யார் என்பதை அறியாதவனாக இருக்கிறான். இந்த வந்த கூட்டத்தை போலதான் நீங்களும் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில சத்தியத்தின் மீதான ஆர்வமோ, உங்க வாழ்க்கையில கடவுள் செய்யக்கூடிய சில வல்லமையான செயல்களோ, உங்களுடைய வாழ்க்கையில உங்க பாடுகளை மேற்படுத்துவதற்கான ஒரு ஆறுதலான நம்பிக்கையை கொண்டோ, அதோ உங்க வாழ்க்கையில வெறுமனே ஒழுக்கம் சார்ந்த பரிசுத்தம் சார்ந்த ஒரு தேடலுக்காக இயேசுவை தேர்ந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பொழுதும் உங்க வாழ்க்கையில எந்த நன்மைகளையும் கொண்டு வராது. நம்ம இப்படி இயேசுவை தேடி வரக்கூடிய கூட்டத்துல இந்த 4 கூட்டம் இருந்துச்சு. இந்த 4 கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை நிமித்தமா தேவன் எந்த வகையிலும் பிரியமுள்ளவராக. அப்ப முதல்ல இந்த 13-14 வருஷம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருவது என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாருக்கும் இயேசு அறிந்திருந்தாங்க. இயேசு தன்னை அறியாத ஜனங்களிடத்துல யாருன்னு போய் கேட்கல, தனக்கு முகமறியாத மக்களிடத்துல தான் யாருன்னு கேட்கல. தன்னை பார்த்த, தான் அடையாளங்களை பார்த்த, தான் உபதேசத்தை பார்த்த, தன்னோடு கூட உறவு கொண்ட ஜனங்களை பார்த்துதான் அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அவர்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை அறிந்திருந்தார்களே ஒழிய அவர்கள் இயேசுவோடு இணைந்து இயேசுவை அறிந்திருப்பதல்ல விசுவாச வாழ்க்கை, இயேசுவை அறிவதல்ல தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், நிறைய பேருக்கு எது உண்மைன்னு தெரியும், நிறைய பேருக்கு எது பரிசுத்தம் தெரியும், நிறைய பேருக்கு எது பிரச்சனைன்னு தெரியும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. அவர்கள் சத்தியத்துல குளிர்காய்வதற்காக கடவுளை தேடி வருகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய குற்ற மனசாட்சியை போக்குவதற்காக கடவுளை தேடி வருகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில சில தேவைகளையும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுவதற்காக இயேசுவை தேடி வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் போலியான மக்கள். சபை இருக்குது, ஆலயத்துல மக்கள் போறான், இயேசுவை சொல்றான், இயேசுவை தேடி வாரந்தோறும் போறான், இயேசுவை இடத்துல சில காரியங்களை எதிர்பார்த்து போராடுறதுக்காண்டி அவன் இயேசுவினுடைய பிள்ளையா வரும்போது இருக்கு. ஒருவேளை உங்களுடைய இருதயம் இந்த காலை வேளையில நீ கிறிஸ்துவை தேடுவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொன்னா உண்மையாகவே உங்களுக்கு இயேசுவை எங்க தொடர்பு. நீங்க கடவுளுடைய பார்வையில இன்னமும் ஆக்கினைக்கு ஏதுவானவர்கள், உங்களுடைய பாவம் இன்னும் சரிகட்டப்படலை, நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்து அந்த நோக்கத்தை அறியாதவர்கள், உங்களுக்கு இயேசு ஆண்டவர்னு தெரியல, உங்களுக்கு இயேசு மேசியான்னு தெரியல, இயேசு யார் என்பதை அறியாத நிலையில நீங்க இருக்கீங்க என்பதை மறந்துடக்கூடாது. இயேசு அறிந்திருப்பது அல்ல விசுவாசம். எது விசுவாசம்? 15-17 நமக்கு சொல்லுது, இயேசுவோடு இணைந்திருப்பது விசுவாசம். இயேசு அப்படியே அந்த கொஸ்டினை முடிச்சுட்டு மக்கள் இப்படிலாம் புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு கடந்து போகல. 15-17 வாசிங்க. ரைட். இப்போ புற மக்கள் தன்னை சூழ்ந்து தன்னை பார்த்த மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு, இப்போ நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாரு? 2.5 வருஷமா ஊழியத்துல கூட இருந்த மக்களை பார்த்து கேட்கிறார். இயேசுவுக்காக படகையும் குடும்பத்தையும் விட்டு வந்த மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். இயேசுவோடு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். இயேசுவோடு கூட அவமானத்தையும், இயேசுவோடு கூட பரியாசத்தையும், இயேசுவோடு கூட தூக்கத்தை இழந்தவன், இயேசுவோடு கூட இணைந்து எல்லா வழிகளையும் பெற்றுக்கொண்டவன், இயேசுவினுடைய வல்லமையை கண்ணார கண்டு அந்த ஜனங்களை விட இன்னும் அதிகமா இயேசுவோடு நெருங்கி ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இயேசு நான் நினைக்கிறேன்னா, நீங்க என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு அவர் நினைக்கல. உங்களுக்கு என் மேல விசுவாசம் எனக்கு தெரியும்னு அவர் நினைக்கல. அவர் அந்த இவ்வளவு நாள் பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் இழந்து அவருடைய உபதேசத்துக்கும் அவர்தான் மேசியா என்பதை அவங்க எப்பயோ அறிக்கையிட்டாங்க. ஏசு 5 அப்போ 2 மீனை கொண்டு போசிக்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்துல பேதுரு மிக தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 66 69 வரைக்கும். இயேசு யூதாயால் அற்புதம் பண்ணும் பொழுது பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். எங்களுக்கு யார் வழி? நீர் தான் நித்திய ஜீவ வசனங்கள் மட்டும் இருக்குது, நீர் தான் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்தன் ஏற்கனவே அறிக்கையிட்டார்.
அப்போ பேதுருவினுடைய அறிக்கை சரி, பேதுருக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த சீசர்கள் எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. ஆமா, நீதான் கிறிஸ்து, நீதான் மேசியா, நீதான் ஆண்டவர், நாங்க அறிக்கை எடுக்கிறோம். ஏசு காற்றை கடலை அதட்டும் பொழுது அவங்க காலில் விழுந்து ஆண்டவரே லட்சியம் சொல்றாங்க. அப்ப அவருடைய தெய்வீகத்தன்மை, அவருடைய அதிகாரம் எல்லாத்தையும் அவர்கள் விசுவாசித்திருந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களிடத்துல இந்த கேள்வி கேட்க, மக்கள் என்னை குறித்து எப்படிலாம் நினைக்கிறாங்க உனக்கு தெரியும். மக்கள் என்னை பற்றி இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார். நீங்கள் என்னை குறித்து யார் என்று நினைக்கிறீர்கள்? என்ன எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க? எவ்வளவு முறை நாங்க அந்த விசுவாசத்தை அறிக்கை இருக்கிறோம், எவ்வளவு இழந்து வந்திருக்கிறோம். நீர் யார் என்பதற்காக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த ஜனங்களை எடுத்து வந்திருக்கிறோம். அரசாங்க வேலையை விட்டுட்டு அங்க மத்தேயு வந்திருக்கிறாரு. பெரிய பணக்கார தொழிலை விட்டு யோவான் யாக்கோபு வந்திருக்கிறாரு. பேதுருவும் அந்திரேயும் தனது ஊரையும் ஜனங்களையும் படகையும் விட்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இழந்து அர்ப்பணிப்போடு அவரை பின்பற்றி வருகிறாங்க. அவர் படகுல தூங்கும் பொழுது தூங்குறாங்க, அவர் காட்டுல வனாந்தரத்துல இருக்கும்போது அங்க போறாங்க, அவர் பரிசேயர்களுடைய அவமானப்படும் பொழுது அங்க இயேசு சார்பாங்க. இவ்வளவு காலம் உங்களை பின்பற்றி வந்திருக்கிறோம். எங்களை பார்த்து இந்த கேள்வி நீங்க எப்படி கேட்கலாம்? உங்களுக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்க பாடுபடும் பொழுது உங்களோட சேர்ந்து எல்லா அவமானங்களையும் படுவதற்கு நாங்க வந்திருக்கிறோம். எங்களை பார்த்து நீங்க இப்படி கேட்கலாமான்னு அவங்க கேட்கல. அவர்கள் அங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான கிறிஸ்துவ விசுவாசிக்கக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை எது? உண்மையான விசுவாசம் எதுன்னு சொன்னா அந்த விசுவாசம் அனுதினமும் பரிசோதிக்கப்பட வேண்டிய விசுவாசம். முந்தானேத்து நீ என்னை பத்தி என்ன சொன்னது முக்கியம் இல்ல. போன மாசம் என்ன குறிச்சு உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு முக்கியம் இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை குறித்து நீ என்ன அறிந்திருக்கின்ற முக்கியம். இப்போ இந்த நேரத்துல இந்த உலகம் எல்லாம் உன்னை ஆராதித்து கொண்டு, உலகம் எல்லாம் ஒரு வழியில போயிட்டு இருக்குது. உலகம் எல்லாம் சில கடவுள்களை கும்பிட்டு போயிட்டு இருக்கு. உலகத்தினுடைய நம்பிக்கை ஒரு இடத்துல இருக்குது. இந்த பிலிப்பு சிசரியாவுடைய மக்களுடைய இருதயத்தை எல்லாம் நீ பாக்குற. இந்த இடத்துல நான் தனி நபரா, தோற்கப்பட்டவனா, பலவீனப்பட்டவனா, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரா நான் நிற்கிறேன். என் மீதான உனது விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கு என் மீதான உனது உறவு என்ன? ஒரு உண்மையான விசுவாசம் என்பது அது வெறுமனே சத்தியத்தையும் வல்லமையையும் தேவைகளையும் பாடுகளையும் பொறுப்புகளையும் மாத்திரம் கொண்டது மாத்திரம் அல்ல. உண்மையான விசுவாசம் என்பது அது தினந்தோறும் பரிசோதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் எனக்கு யாருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில இயேசு யார், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசு எவ்வாறு? ஒவ்வொரு முறையும் காலையில எழுந்த உடனே ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு விசுவாசி கேட்கக்கூடிய கேள்வி, என் வாழ்க்கையில இயேசு யாரா இருக்க போகிறார்? எப்படிப்பட்ட இயேசு என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர், அவரை பற்றி கொள்கிறவராக நான் இருக்கிறேன். விசுவாசம் இதை ஒரு காலத்துல அறிக்கையிட்டு, ஒரு காலத்துல சபையில இணைந்து, ஒரு காலத்துல சபையில் அங்கமா இருந்து நீண்ட காலமா கடவுளை பற்றி கொள்வதல்ல. விசுவாசம் என்பது அனுதினமும் தேவனை தேடி அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை பரிசோதிக்கிறது தான் உண்மையான விசுவாசம். அதனால அவர் அந்த கேள்வியை, அவன் பெரிய அப்போஸ்தலனா இருக்கலாம், அவன் இரத்த சாட்சியா கூட மறிச்சிருக்கலாம், அவன் பரலோகத்துக்கு போனா அவனுக்கு கேட்கப்படக்கூடிய அனுதின கேள்வி, கிறிஸ்து உனக்கு யா, இன்னைக்கு கிறிஸ்து யா, இன்னைக்கு உன் இருதயத்துல இயேசு எங்க இருக்கான்ற கேள்வி. அதனால சீமோன் பிரதியுத்திரமாக சீசர்கள் சார்பாங்க சீமோன் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு அறிக்கை கூட இந்த அறிக்கை என்பது வெறும் ஒரு வாயின் வார்த்தை கிடையாது. பேதுரு அறிக்கையிட்ட இந்த அறிக்கை அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதிப்பு. அவன் வெறுமனே இயேசுவினுடைய அற்புதங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல, இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு இந்த வார்த்தையை சொல்லல, இயேசுவினுடைய பாடுகளை அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லல, இயேசுவினுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பரிசுத்தத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல. இயேசுவை குறித்த பேதுருடைய இந்த அறிக்கை என்பது அது முழுமையாக பிதாவினுடைய கிருபை. அதான் 17 இயேசு சொல்றாரு, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பேதுருடைய அறிக்கை என்பது அவனுடைய சொந்த அனுபவம் கிடையாது. பேதுருடைய அறிக்கை என்பது அது பிதாவினால் அவனுக்கு அருளப்பட்ட கிருபையின் ஈவு. கடவுள் அந்த இடத்துல பேதுருடைய கண்ணை திறக்காம, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர் சிலுவையை குறித்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியல, அப்பத்தை குறித்து பேச அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பலவீனமும் பாடுகள் அங்க இருந்த பொழுதிலும் கூட இந்த இடத்துல இயேசு அதை கேட்கும் பொழுது, அந்த பரிசோதிக்கப்பட வேண்டிய விசுவாசம் அது பரிசோதிக்கப்படும் பொழுது அந்த அறிக்கையில உறுதியான தெளிவான ஒரு கன்ஃபஷன் அங்க இருந்துச்சு. இயேசுவை குறிச்ச ஒரு விசுவாசனுடைய கன்ஃபஷன் தான். ஒரு சத்தியம் போதிக்கக்கூடிய திருச்சபையினுடைய விசுவாச அறிக்கை இந்த 4 வார்த்தையில தான் இருக்கு. அதுல முதல்ல அவன் என்ன சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய குமாரன். வேதம் ஜீவனுள்ள தேவன்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது எப்பொழுதுமே உயிர்த்தெழுதலை பயன்படுத்துவார். உயிர் கொடுக்கக்கூடிய தேவன், மரித்து போனவனுக்கு ஜீவன் தரக்கூடிய ஒரு தேவன் என்கிற
ஆழமான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை சொல்கிறது. மாறாத, அழியாத, நித்தியத்தில் இருக்கக்கூடிய தேவன், அந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ சூழ்நிலைகளை வைத்து பேதுரு இங்கு அறிக்கையிடல. கிறிஸ்துவ காலத்துக்கு உட்பட்டு பேதுரு இங்கே அறிக்கையிடல. கிறிஸ்துவ தனது அனுபவத்துக்கு உட்பட்டு பேதுரு இங்கே அறிக்கையிடல. கிறிஸ்துவை அவருடைய வெளிப்பாட்டை வைத்து பேதுரு இங்கே அறிக்கையிடுகிறார். கிறிஸ்து தன்னை எப்படி அங்கே பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால், அவர் ஜீவனுள்ள தேவனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் உயிர் கொடுக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்கிற யோவான் அறிக்கையிடுது பேதுருடைய அந்த விசுவாசத்தின் அடிப்படை. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவரும், வாழ்க்கையில பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஆவிக்குரிய கண்ணை தருகிறவரும், மரணத்தையும் ஜெயித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தருகிறவராக பேதுரு இருக்கிறார் என்பதுதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு இணையானவர். குமாரனா பிதாவுக்கு அடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவர் அல்ல. குமாரன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு இணையான வல்லமை, அதிகாரம், சாக்கியம், உரிமைகளை கொண்டவர். அவர் உயிருள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவாக இருக்கார். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அதுக்கு அர்த்தம். மேசியா, கிறிஸ்து என்கிற ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். மேசியான்றது எபிரேயத்துல சொல்லப்படுகிறது, கிறிஸ்து என்கிறது கிரேக்கத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா நியமிக்கப்பட்டவர். எதற்காக நியமிக்கப்பட்டவர்? இயேசு எதற்காக நியமிக்கப்பட்டார்? அவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மேசியாவாக நியமிக்கப்பட்டார். தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பின ஒரே ஜீவனுள்ள தேவன், அந்த தேவ குமாரனாக பாவிகளுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவகுமாரன், கடவுளோடு ஒப்புரவாக்கக்கூடிய கிறிஸ்து, கடவுளுக்காக நித்திய ராஜ்யத்தை கட்டக்கூடிய கிறிஸ்து, தேவன் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்து, தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எழுந்து நிறுத்தக்கூடிய கிறிஸ்து, குருடருக்கு பார்வையை, செவிடருக்கு காதுகளை, விடவனுக்கு கால்களை தரக்கூடிய கிறிஸ்து, ஏசாயா 53 சொல்லப்பட்ட தேவனது மெய்யான பாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு கிறிஸ்து, தனது மரணத்தின் மூலமாக பாவிகளை மீட்கக்கூடிய கிறிஸ்து என்கிற இந்த அர்த்தம் தான் அந்த 4 வார்த்தையினுடைய அர்த்தம். பேதுரு இதை வெளியே ஏதோ ஒரு வாயின் அறிக்கையா, இதுதான் கடவுள் எங்களுக்கு தெரியும், நீதான் பாவத்துக்காக மறிக்கிறேன்னு தெரியும், நீதான் எங்களுக்காக அனுப்பப்பட்டவர் தெரியும் என்கிற ஒரு ஞானஸ்தான அறிக்கை கிடையாது. இது உள்ளான இருதயத்துல அவனுடைய சிந்தையும் அவனுடைய சித்தமும் பாதிக்கப்பட்டு வந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அந்த ஜனங்களால ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவை குறித்த அவருடைய பார்வை குறுகியதாக, அற்பமானதாக, உலகம் சார்ந்ததாக, அனுபவம் சார்ந்ததாக, பிரச்சனை சார்ந்ததாக, அவர்களுடைய சூழ்நிலை சார்ந்ததாக அவர்கள் இயேசுவை பார்த்தாங்க. அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஆனா பேதுருவுடைய பார்வை இங்க உலகத்துக்கும் வெளியே பார்த்த பார்வை, பிரச்சனைக்கு மேலாக இயேசுவை பார்த்தது, வழிகளுக்கு மேலாக இயேசுவை பார்த்தது, அவமானத்திற்கு மேலாக இயேசுவை பார்த்தது, தேவனுக்கு இணையான மகிமையோடு இயேசுவை பார்த்த ஒரு பார்வை. வேதத்தின் ஊடாக பிதாவாகிய தேவன், அது இயேசுனுடைய உபதேசத்தின் மூலமா தான் வெளிப்படுகிறது. பேதுருடைய இந்த அறிக்கை இயேசுனுடைய உபதேசத்தினுடைய பாதிப்பு தான், அவருடைய அற்புத அடையாளங்களுடைய பாதிப்பு தான், அவர் தான் வாழ்ந்து காட்டின பாடுகளுடைய பாதிப்பு தான், அவர் தனது வாழ்க்கையில வெளிப்படுத்தின பரிசுத்த நீதியினுடைய பாதிப்பு தான். ஆனா அது வெறுமனே அந்த அடையாளங்களுடைய பாதிப்பாக மாத்திரம் அல்ல. அதனாலதான் இயேசு அந்த அறிக்கையை குறித்து சொல்லும் போது இயேசு விளக்கப்படுத்துறார். யோனாவின் குமாரனாகி சீமோனே என்று சொல்றார். பேதுருவே அப்படின்னு அவர் சொல்றார். இயேசுங்க யோனாவின் குமாரனாகி சீமோனே. சில இடங்கள்ல மட்டும்தான் பேரிட இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். யோவான் 21ஆம் அதிகாரத்துல இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் 3 முறை இந்த வார்த்தையை கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே கேட்கிறார். அவங்க எல்லாம் மீன் பிடிக்க போகும்பொழுது இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். எப்பப்பெல்லாம் இயேசு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவனுடைய மாம்ச நிலையை சொல்றார், அவனுடைய பாவ நிலையை சொல்லும் பொழுதுதான் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எப்படிப்பட்ட பாவ பரப்பல பிறந்தவன், நீ எப்படிப்பட்ட குறைவுள்ள சந்தேகத்தோட பிறந்தவன், நீ எப்படிப்பட்ட பலவீனங்களோடு பிறந்தவன் என்பதை அவர்களுக்கு நிலை கூட்டுகிறார். பேதுருவை முதல் அழைக்கும் பொழுது இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பேதுரு என்னப்படுவாய் சொல்லி சொன்னார். பாவ வாழ்க்கையில உணர்ந்து கடவுளுடைய மகிமையை காண முடியாம குருடனும் செவிடனும் பரிதாபத்துக்குரியவனும் முற்கோபியும் சந்தேகப்படுகிறவனும் முறுமுறுக்கிறவனுமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வேத பாரகனும் பரிசேயனும் வேதத்தை இரவும் பகலும் படிச்சு தெரிந்து கொள்ளாத ஒரு சத்தியம், நியாய சாஸ்திரிகளோ சதுசேயர்களோ அதிகாரத்தையும் வல்லமையும் கொண்டு
தினந்தோறும் தேவாலயத்துல ஆராதனை செஞ்சும் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான சத்தியம், மீனவனா, படிப்பறிவு இல்லாதவனா, பாவங்கள்ல மூழ்கி போன உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான். இந்த உலகம் ஒரு பாவியான ஒரு மனிதனுக்கு தேவனது வெளிப்பாடு அறியாத நிலையில கடவுள் அற்பமாக சாதாரணமான உனக்கு இந்த நித்திய ஜீவனுக்குரிய சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்குரிய விசுவாசத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை தேவன் அங்கு சொல்றார். அப்ப கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பரிசோதிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, கிறிஸ்துவை குறித்த மேன்மையான பார்வை கொண்ட வாழ்க்கை. மூணாவது, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை என்பது அது வீழ்ச்சியும் பலவீனத்தையும் உணர்ந்த ஒரு வாழ்க்கை. எதிரவே நீ இந்த அறிக்கை பண்ணனால நீ மற்றவனோட உயர்வானவன் நினைக்காது. உனக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாச புரிதல் இருக்கிறதுனால நீ எல்லாரையும் விட முன்னே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று நினைக்காத, ஒரு தைரியசாலி நினைக்காத, நீ மேன்மைக்குரிய புகழுக்குரியவன் நினைக்காத. நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனா தான் இருக்கிற. நீ என்னை அறிஞ்சாலும், எனது வல்லமை அறிஞ்சாலும், எனது மகிமையை அறிஞ்சாலும் உனக்குள்ள இன்னமும் போராட்டம் இருக்குது. இந்த விசுவாச அறிக்கையை நீ ஏற்கனவே பலமுறை அறிக்கையிட்டு இருக்கிற. பலமுறை நான் தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துன்னு உனக்கு தெரியும். ஆனா உன் வாழ்க்கையில பலவீனங்களும் சந்தேகங்களும் முறுமுறுப்பு இருக்கிறத மறக்கிறாங்க. உன் வாழ்க்கையில போராட்டம், என்னை பின்பற்றக்கூடிய இந்த விசுவாசத்துக்காக வாழும் பொழுது உனக்கு பலவீனங்களும் போராட்டங்களும் உண்டு என்பதை மறந்துடாதன்றத இயேசு பேதுருக்காங்க சொல்றார். பேதுரு இயற்கையாக எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய கிருபை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இயேசு அங்க சொல்றார். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்துதல்ல. நீ சொன்ன அறிக்கையுடைய அந்த புரிதல், விசுவாசம் உன் ஞானம் கிடையாது, உனக்குள்ளாக வந்த சுய பலன் கிடையாது. உனது மாம்சத்தினுடைய திறமையோ அறிவோ ஞானமோ பலமோ உன் பக்தியோ உனது ஒழுக்கமோ உனது பரிசுத்தமோ உனது அர்ப்பணிப்போ உனது இழப்போ நீ கடவுளுக்காக பண்ண தியாகமோ உனக்கு இந்த அறிக்கையை கொடுக்கல. இது முழுமையாக பூரணமாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். பிதா ஒருத்தனுக்கு குமாரனை வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் குமாரனை விசுவாசிக்க மாட்டான். பிதாவாகிய தேவனுடைய அருளும் கிருபை இல்லாம எந்த ஒரு பாவியும் இயேசு உண்மையாகவே ஆண்டவரா ரட்சகரா விசுவாசித்து அறிய முடியாது என்பதை அங்க சொல்றார். அவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, யோனா அப்படின்னா புறான் அர்த்தம். புறான் சொல்லும் பொழுது அலைந்து திரிகிறவன் யோனா. யோனானா அலைந்து திரிகிறவன். புறாவின் மகன் என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் உன்னுடைய விசுவாசம் தத்தளிக்கிறதாக இருந்தது. இதுவரைக்கும் உன்னுடைய விசுவாசம் அலைந்து திரிகிறதாக அங்கும் இங்கும் இருந்தது. இப்பொழுது நீ சரியான கண்முனையில வந்து நிற்கிற. இப்போ உன்னுடைய விசுவாசம் சரியான புரிதலோடு இருக்கிறது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் உனக்குள்ள வந்ததுக்கு பிதா காரணம். நீ அனுதினமும் கிருபையை சார்ந்து வாழ வேண்டியது அவசியம். இப்போ இந்த முழு மனுக்குலமும் இயேசுவை தவறா புரிந்திருந்தது. ஆனா இயேசுவை இங்க ஒருத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டான். இயேசு தன்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு தோல்வியின் விளிம்பில் நிற்கிறார். ஒரு மனிதன் கூட தான் யாருன்றதை சரியா சொல்லலையே. ஒரு மனிதன் கூட தனது மீதான விசுவாசத்தை அன்பை வெளிப்படுத்தலையே. ஒரு மனிதன் கூட உண்மையாகவே நான் யார் என்பதை புரிந்து கொள்ள என்ற ஆதங்கத்துலதான் அந்த சீசர்கள் கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? இப்ப பேதுரு ஒரு பாவி ஒரு இயேசுவை எப்படி அறிக்கையிடணுமோ, ஒரு பாவி எப்படி இயேசுவை அறிந்து கொள்ளணுமோ அந்த அறிந்து கொள்ளக்கூடிய விசுவாச வாழ்க்கையை சொல்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட உடனே இயேசு மன மகிழ்ச்சியா சொல்றாரு, சந்தோஷ இருதயத்தோட சொல்றாரு, நீ பாக்கியவான். இதுதான் ஒரு பாவி பெறணும், இதுதான் ஒரு பாவிக்கு தேவை, இதுதான் கடவுளுக்கு முன்னாடி நித்தியத்துல ஒவ்வொரு பாவியும் அறிக்கையிட வேண்டிய விசுவாசம். அந்த விசுவாசம் சாரா வந்துருமா? இயேசுவை குறித்த உங்களது விசுவாசம் உண்மையா இருக்குன்னு சொன்னா அது அனுதினமும் பரிசோதிக்கப்படுகிறதா? அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளான எனக்கு உறவை பாதுகாக்கிறனா? வாரத்துல ஒரு நாள் வந்து கடவுளை தேடுறதில்ல, வாரத்துல 7 நாளும் கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு ஓடுகிறவனா இருக்கிறனா? இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய விசுவாசம் என்பது என் அனுபவங்கள் அல்ல, என் பிரச்சனைகள் அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல, என்னுடைய உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள் அல்ல, உலகத்தை குறித்த புரிவை அல்ல. அது கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திய பரலோக புரிதல், பரலோக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் மீதான எனது நம்பிக்கை, அவர் பிதாவாக அனுப்பப்பட்ட தேவ மகிமையினுடைய தற்சொரூபமா வெளிப்பட்ட தேவத்துவத்தின் பூரணத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய நித்திய மகிமைகளை சுதந்திரித்து பாவ மாம்ச சாயலை எனக்காக தரித்த பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியிடப்பட்ட என்னுடைய பாவத்தை முற்றிலும் நீக்க வல்லமையுள்ள ரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிறார் என்கிற அறிக்கை. அந்த அறிக்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது
இயேசு மிகுந்த அழகுள்ளவரா? இயேசுவை தவிர வேற எதுவும் மேன்மையானதா? இயேசுவை தவிர வேற எதுவும் முக்கியமானதா? இயேசுவை தவிர நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே பிரதானமானதா தெரியாது. அப்படி இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை அது வெறுமனே சந்தோஷத்தை மகிழ்ச்சி மாத்திரம் கொண்டு இல்லை. அதுல வெறுமை இருக்குது, அதுல வலிகள் இருக்குது, அதுல அவமானம் இருக்குது, அதுல பரியாசம் இருக்குது, அதுல சந்தேகம் இருக்குது, அதுல முறுமுறுப்பு இருக்குது, அதுல பலவீனம் இருக்குது. யோனாவின் குமாரனாகிய சீமோனாகிய நீங்களும் நானும் மரணம் வர வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம். விசுவாச வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே அது மகிழ்ச்சியா சந்தோஷமா அமைதியான படகுல மனரமியமா போற வாழ்க்கை. விசுவாச கப்பல் எப்பொழுதுமே புயல்கள் மத்தியில தான் முன்னோக்கி போகும். பல சூறாவளிகளை கடந்துதான் கப்பல் கரையை கடக்கணும். அவர் சொல்றது இடுக்கமான வாசல்ல நெருக்கத்தோட தான் ஒரு மனுஷன் போக முடியும். அனுதினமும் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்றார். அப்ப உண்மையான விசுவாசம் என்பது அது வீழ்ச்சியோட, பலவீனத்தோட, சந்தேகத்தோட போராடுகிற ஒரு வாழ்க்கை. வீழ்ச்சியில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை கிடையாது. பாவத்திலே படுத்திருக்கிற வாழ்க்கை கிடையாது. பலவீனத்திலே தூங்கிட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. சந்தேகத்துல மூழ்கிக்கிற வாழ்க்கை இல்லை. அதோடு சண்டை போடுற வாழ்க்கை. உலகம் எதிர்த்தாலும், எல்லாரும் இயேசுவை கைவிட்டாலும், உலகமே இயேசுக்கு எதிராக திரும்பினாலும், சொந்த ஜனமே அவரை மலையிலிருந்து தலையில தள்ளிவிக்கு போட்டாலும், பரிசேயர்களும் மத தலைவர்கள் அவரை புறந்தள்ளினாலும், பேதுரு அவன் தனிப்பட்ட முறையில நாங்கள் இப்படி விசுவாசிக்கிறோன்னு சொல்லல. இந்த 12 பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லல. நான் நீங்க என்ன யாரும் நினைக்கும் பொழுது பேதுரு எனக்கு நீ என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய இருதயத்துக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு என்று அவன் அறிக்கை இருந்த பார்க்கிறோம். அதற்கு அவனுடைய வாழ்க்கையில் அனுதினமும் பிதாவினுடைய அருளை பெற வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, அனுதினமும் கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அனுதினமும் முழங்கால் படியிட்டு வாழ்கிற வாழ்க்கை, அனுதினமும் தேவ சமூகத்துல நம்மை ஊற்றுகிற வாழ்க்கை, அனுதினமும் பரிசுத்த நீதியை வாஞ்சிக்கக்கூடிய இப்படி இருக்குதா? இப்படிலாம் இல்லாம உங்களுடைய விசுவாசம் போலியானது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணாம இயேசு உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இப்படிப்பட்ட வாழ்வு முறையும் உங்களுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அந்நியமாக்கப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா 18 - 20 முதல்ல பார்க்கிறோம் இயேசு அறிகிறது விசுவாசம் இல்லைன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம் இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை தான் விசுவாசம் பார்க்கிறோம். மூணாவது 18 - 20 வாசிங்க. பாருங்க, அப்ப இயேசு பேதுருவுடைய அறிக்கையை பார்த்துட்டு வெரி குட், நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட, உண்மையாகவே உன்னுடைய விசுவாசம் சரியா இருக்குது, நீ எனக்கு ஏற்ற சேசனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி முடிக்கல. 18 மேலும் சொல்லி திரும்ப ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உண்மையாகவே உன் விசுவாசம் உண்மைனா நீ அறிக்கையிட்டுதான் உன் வாழ்க்கைன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில என்னை குறித்த நம்பிக்கை, என்னை குறித்த புரிதல் இப்படியாக இருக்கணும்னு சொன்னா உனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. விசுவாசியா என்ன பின்பற்றி என்ன தேவகுமாரனா, என்ன கிறிஸ்துவா, என்ன ஜீவன் உள்ளவரா அறிகிற உன்னுடைய வாழ்க்கையில சில அடிப்படையான காரியங்கள் அவசியம். அதனால மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிளவு. ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து புரொட்டஸ்டன்ட் சபை தனியா பிரிந்து வந்ததுக்கான காரணம் இந்த வசனம் தான். இந்த வசனத்தை தவறா புரிந்தனாலதான் பாரம்பரிய சபைகளும் ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்க எதிர்ப்பாளர்களாக புரொட்டஸ்டன்ட் திருச்சபை வளர்ந்தது. இந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. பேதுரு என்று சொல்லும் பொழுது அது உறுதியான கல். புறாவை போல அலைஞ்சு தெரிஞ்சவன் இப்ப உறுதியான ஒரு கல்லை பிடிச்சுக்கிட்டான். ஏசாவனை முகமது சந்திக்கும் போதே தான் சொன்னார், சத்தியத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்த, உன் பாவ விடுதலைக்காக அலைஞ்சிட்டு இருந்த, நீ மேசியா யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிட்ட, இப்ப நீ உறுதியான ஒரு கண்மலையில இருக்கிற. கிறிஸ்து என்கிற கண்மலையை நீ உறுதியாக பற்றி கொண்டவனா, அந்த அஸ்திபார மூளை கல்லுல இணைந்தவனான் இருக்கிறனால நீயும் திடமுள்ள கல்லாக இருக்கிற சொல்லி சொல்றாரு. இப்ப அதை நினைவுபடுத்துறார். அவனை முத பார்த்து சொன்ன அதே வார்த்தைக்கு சொல்றாரு, நீ இப்ப சீமான் கிடையாது, நீ புறாவை போல அணைந்து திரிக்கிறவன் இல்ல, இப்ப நீ உறுதியான ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கல்லா இருக்கிற. பேதுரு, அவன் பேதுருவா இருக்கிறார் அதை வச்சு சொல்றாரு. அவன் தைரியசாலியா, அவன் பலசாலியா, அவன் கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, அவன் அறிக்கையிட்ட விசுவாசம், அவன் பற்றி கொன்ற கிறிஸ்து, அவன் பற்றி கொன்ற
தேவ நம்பிக்கையின் நிமித்தம் அவன் பேதுருவா, உறுதி உள்ளவனா இருக்கிறான். நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லலாம். இந்த கல்லுன்னு சொல்லும் பொழுது பேதுரு என்கிற கல் கிடையாது. இந்த கல் என்று சொல்லும் பொழுது நீ விசுவாசித்த அந்த சத்தியம் தான் கல்லு. நீ பற்றி கொண்ட அந்த விசுவாசைய அறிக்கை தான் உண்மையான கல். நீ பேதுருவா இருக்கிற, நீ அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தின் மேல் என் சபையை கட்டுவேன், நீ அறிக்கையிட்ட அந்த சத்தியத்தின் மேல் என் சபையை கட்டுவேன் தான் அதுக்கு சரியான அர்த்தம். நீ பேதுருவா இருக்கிற, ஓ மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லணும். ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்றது? சபை பேதுருவால தான் கட்டப்படுது. பேதுரு தான் முதல் போப்பு. பேதுருடைய சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா போப்புகளும் வரிசையா சபையை கட்டக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல உன் மேல என் சபையை நீ கட்டுவேன்னு சொல்லல, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன்றாங்க. அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? என் சபையை நான் கட்டுறேன். சபை அவருடையது, பேதுருடையது இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் ரட்சித்து அவர் தான் சபையில இணைக்கிறார். அவர் தான் சபையை கட்டுகிறவரா எந்த ஊழியக்காரனும் கட்ட முடியாது, எந்த விசுவாசியும் கட்ட முடியாது. கிறிஸ்து தான் ஒரு சபையை கட்ட முடியும். சபைகளையும் சொல்லல, சபைன்னு தான் சொல்றாரு. டினாமினேஷன் பாகுபாட மனுஷன் தான் பிரிச்சு வச்சுட்டான். இயேசுடைய பார்வையில சபைனா ஒரே ஒரு சபை தான், ஒரே ஒரு உலகளாவிய சபை. அது இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற சபை, இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற சபை. பேதுரு அறிக்கையிட்ட சத்தியத்தின் மேல் கட்டப்படுகிற வளர்ந்து ஏறுகிற சபை தான் உண்மையான சபை. அதான் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்றாரு. இப்ப பேதுருன்னு சொல்லும் பொழுது உறுதியான கல்லு, இந்த கல்லின் மேல் என்று சொல்லும் பொழுது, பேதுருன்னு சொல்லும் பொழுது பெட்ரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த கல்லின் மேல் என்று சொல்லும் பொழுது பெட்ரா என்கிற வார்த்தை, ரெண்டு வார்த்தை வேற வேற. பெட்ரோஸ் என்ன உறுதியான ஒரு சிறிய கல். பெட்ரா என்று சொல்லும் பொழுது அது கற்பாறை, அது கண்மலை. இந்த கண்மலையின் மேல் என் சபை. பேதுரு கண்மலை கிடையாது. பைபிள்ல ஒரே ஒரு கண்மலை, கிறிஸ்து மட்டும் தான் கண்மலை. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவர் தான் மூளை கல்லாக இருந்ததற்கான ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அவர் தான் கண்மலையா இருக்கிறார். அந்த கண்மலை பேதுரு அறிக்கையிட்ட அந்த விசுவாச நாயகராய கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் கட்டப்படக்கூடியதுதான் சபை. அந்த சபையை பாதாளத்தின் வாசல் ஒரு பொழுதும் மேற்கொள்வதில்லை. ஆனா பேதுரு கல்லுன்னு தான் சொல்ற. பேதுரு என்ன கல்லா இருக்கிறான்? கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல வைக்கப்பட்ட பிரதான கல்லா இருக்கிறான். மூளை கல்லோடு இணைந்திருக்கக்கூடிய விசுவாச வைராக்கியம் உள்ள கல்லாக பேதுரு அங்க இருக்கிறான். அதனால எபேசியர் 2:20 நம்ம கவனிக்கிறோம். எபேசியர் 2:20 வாசிங்க. எபேசியர் 2:20 இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. சபை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய சுவிசேஷ சத்தியம், அதன் மேல சபை கட்டப்படுது. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து மூளைகளாக இருக்கிறார். பில்டிங் கட்டுறதுக்கு முதல் மூலக்கல்லை வைப்பாங்க, அதுக்கப்புறம் அஸ்திபாரம் போடுவாங்க. இயேசுவின் மீதாக, இயேசுடைய சுவிசேஷத்தின் மீதாக அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாக இருக்கிறார். அது எப்படி பவுல் சொல்றாருன்னா, பேதுருக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை, நீ கல்லா இருக்கிற, ஓ மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொல்றார். சபை இயேசுவை கொண்டு அப்போஸ்தலர்களுடைய சத்தியத்தின் மேல கட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தப்பட்ட திருச்சபை வாழ்க்கை முறை மூலம் கட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் காண்பித்த வழிமுறைகளின் அடிப்படையில வாழ்க்கையில கட்டப்படுகிறதாக இருக்கிறது பாக்குறோம். பாண்டவர் பேதுரு கல்லாக வச்சு சபையை கட்டுவேன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் முதல் 15 அதிகாரம் தான் சொல்லுது. பேதுருவின் மூலமா தான் எருசலேமில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். பேதுரு மூலமா தான் யூதர்களுக்கு பிரதான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பேதுரு மூலமா சமாரியர்களுக்கு 8ஆம் அதிகாரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பேதுரு மூலமா கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பேதுரு மூலமா ஆதி சபையினுடைய அமைப்புகளை தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். பேதுருவை அஸ்திபாரமா தலையாக வைத்து அவர் கட்டும் பொழுது பேதுரு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தின் நிமித்தமா தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லும் பொழுது, பேதுரு இந்த சத்தியத்துக்காக வாழும் பொழுது, பேதுரு அறிக்கையிட்டு அந்த சத்தியத்தை அவன் கட்டுகிறவனாக இருக்கணும். நீ அறிக்கையிட்ட இந்த சத்துருவுக்கு அஸ்திபார கல்லா இருக்கிறனால நான் சபையை கட்டுகிறேன், நீ அஸ்திபாரமா இருக்கிற, உன்னை வச்சு நான் கட்ட போறேன், நீ என்னோட சேர்ந்து இணைந்து
விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ்க்கை அது பிரதானமா முதல்ல என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அது திருச்சபையில் உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் மீதான எனது நம்பிக்கை சரியா இருக்குதுன்றது சபையில சாட்சியா நீ வெளிப்படுத்தணும். பேதுரு அறிக்கையிட்ட அந்த விசுவாசம் அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சாட்சியாக வெளிப்படுத்துகிறான். அது பேதுருக்கு மட்டும் இல்ல, அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குமான பொறுப்பு. இயேசு ஒவ்வொரு பாவியை ரட்சிக்கும் பொழுது அந்த பாவியை திருச்சபையினுடைய சாட்சியாக வைக்கிறார். ஒவ்வொரு பாவிக்கு விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது அது அவனுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை மாத்துறதுக்கு அல்ல. ஒவ்வொரு பாவியை ரட்சிக்கும் பொழுது அவன் சபையில மூளைக்கல்லாக கட்டப்படுகிறான். அவன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் கிறிஸ்துவனுடைய திருச்சபையில சாட்சியுள்ள அஸ்திபார கல்லாக இணைந்து செயல்படுகிறான். நீங்க இருக்கீங்களா? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? நான் இயேசுவோட சரியா இருக்கிறான், உனக்கு என்ன அதுல பிரச்சனை எப்படி கேட்க முடியும்? எனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் காட்டக்கூடிய ஒரே இடம் சபைதான். சபைக்குள்ள இருக்கிறவன் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சாட்சியை வெளிப்படுத்துறவனா இருக்க முடியும். சபைக்குள்ளதான் இயேசுனுடைய அன்பை காட்ட முடியும். சபைக்குள்ளதான் இயேசுனுடைய சுபாவத்தை காட்ட முடியும். சபைக்குள்ளதான் இயேசுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அப்ப இணைஞ்சிருக்க மாட்டேன், நான் மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்ல முடியாது. இயேசு சபையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனையும் மூளைக்கல்லாக இணைத்து அஸ்திபார கல்லாக இணைத்து தான் கட்டுகிறார். இரண்டாவது, அவன் அறிக்கையிட்டு விசுவாசத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பொறுப்பு சொல்றாரு. நீ மூளைக்கல்லாக என்னோடு இணைந்து சபையை கட்டும் பொழுது உனக்கு பாதாளத்தின் வாசல்களோடு போராட்டம் உண்டு. பாதாளத்தின் வாசல்கள் ஏன் மேற்கொள்வதுன்னா, பாதாளத்தின் வாசல் கூட பேதுரு சண்டை போடணும். அவன் இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியா வாழும் பொழுது அவனுக்கு எதிர்ப்புகள் உண்டு. பிசாசினுடைய தந்திரமான போராட்டங்கள் உண்டு. உலகத்தினுடைய அதிகாரங்களுடைய எதிர்ப்புகள் உண்டு. சொந்த மக்களுடைய துரோகங்கள் உண்டு. பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அவன் போய் எருசலேம்ல பிரசங்கம் பண்ணவன தூக்கி அவன் ஜெயில போறான். அவன் மறுபடியும் தேவாலயத்துல ஒரு சப்பானியை சுகப்படுத்தும் பொழுது சிறைச்சாலை வச்சு அடிச்சு அனுப்புறாங்க. அவன் சமாரியாவுக்கு போகும் பொழுது அவனை புறந்தள்ளுறான். அவன் கொர்நேலிய வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது உள்ள சபை அவனை புறந்தள்ளி ஒதுக்கி வைக்குது. ஒவ்வொரு முறையும் பேதுரு சுவிசேஷத்தை வாயை திறந்து சொல்லும் பொழுது, ஒவ்வொரு முறையும் பேதுரு சுவிசேஷத்துக்கு போராடி வாழும் பொழுது அவனுக்கு பாதாளத்தின் வாசலுடைய போராட்டம் உண்டு. நீ என்ன பின்பற்றி வாழும் பொழுது எனக்கு இருக்கிற அவமானம், இன்னைக்கு நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். என் பின்னாடி விசுவாச கூட்டம் இல்லை, என் குடும்பம், என் சபை, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய மத தலைவர்கள், நான் சத்தியத்தை சொன்ன எல்லாரும், நான் நன்மை செஞ்ச எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறேன். என்ன பின்பற்றுவதற்கு இங்க யாரும் இல்லை. இதே போல உனக்கும் போராட்டம் உண்டு. பாதாளத்தின் வாசல்களோடு நான் போராடியது போல உனக்கும் போராட்டம் உண்டு. பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு எதிராக வந்து நிற்கும். எப்பப்பெல்லாம் இயேசுவோடு நெருங்கி வாழ முற்படுகிறையோ, எப்பப்பெல்லாம் இந்த சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுகிறையோ, எப்பப்பெல்லாம் இந்த ராஜ்யத்தை கட்டுகிறையோ, அப்பப்பெல்லாம் உனக்கு அவமானங்களும் பரியாசங்களும் நிந்தைகளும் உண்டு. பவுலுடைய எல்லா இடங்களையும் இயேசு தான் சொல்றார். பவுல் தெளிவா அறிஞ்சிருக்கான், இயேசுவை அறிவிக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எனக்கு பாடு இருக்குது. இயேசுவுக்காக நிந்தையும் அவமானத்தையும் பட்டணங்கள் தோறும் கடவுள் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்றனோ அங்கங்கெல்லாம் இந்த பொல்லாத உலகத்தினுடைய எதிர்ப்பும் பிசாசினுடைய எதிர்ப்பும் இந்த உலகத்தினுடைய அவமானங்களும் பரியாசங்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு உண்மையான சபை, ஒவ்வொரு விசுவாசியான மனிதனுடைய போராட்ட வாழ்க்கையில அவன் பாதாளத்தோடு போராட வேண்டிய வாழ்க்கை. அவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சத்தியத்தை மறைப்பதற்கு நீ பிரயாசப்படும் பொழுது வாழ்க்கையில தோல்வியும் பலவீனங்களும் ஒரு பொழுது இல்லைன்றத அவர்களுக்கு என்ன சொல்றார். இப்ப பேதுரு சபையில எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் வந்தாலும், சபை பாதாளத்தின் வாசலால் துண்டாடப்பட்டாலும், சபையை இந்த உலகமே சேர்ந்து அழிக்க முற்பட்டாலும், உலக ராஜ்யங்களே சேர்ந்து சபையை ஒண்ணு இல்லாம ஆக்க முற்பட்டாலும் அது ஒருபொழுதும் சபையை மேற்கொள்ளாது. திருச்சபை ஒருபோதும் அழியாது, சுவிசேஷம் ஒருபோதும் அழியாது. இயேசுவினுடைய ராஜ்யம் ஒருபொழுதும் முடக்கப்பட்டதா பலவீனப்பட்டதாக இருக்காது. சபை எப்பொழுதும் பாதுகாப்பானதாக, அது கிறிஸ்துவினுடைய இருதயத்திலே கருத்திலும் இருக்கிறதாக இருக்கிறது. அப்ப விசுவாசத்துக்கான சாட்சியுள்ள வாழ்க்கையில சபையில சாட்சியா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மத்தியில அவன் சுவிசேஷத்துக்கு உண்மையுள்ளவனாக. மூணாவதா இயேசு அவனுக்கு அங்க சொல்றாரு 19:20 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ரோமன் கத்தோலிக்க இதை பார்த்து என்ன சொல்றது, ஒவ்வொரு மனிதனையும் பரலோகத்துக்கு அனுப்புறது பேதுருடைய கருத்துல தான் இருக்கு. யார பரலோகத்துக்கு அனுப்பணுன்ற கீ பேதுரு கையில தான் இருக்குது. அவன் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை வச்சிருக்கிறான். பேதுருவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராயர்களும் தான் ஒருத்தனை பரலோகத்துல உள்ள சேர்க்கணும்னு சொன்னா அவன் பாவம் மன்னிக்கப்படும்.
அந்த பாவ மன்னிப்பு அதிகாரம் பேராயர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பாவ மன்னிப்பு அதிகாரம் போப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது. பாவத்தை மன்னித்து ஒரு பாவிய பரலோகத்துல சேர்க்கக்கூடிய அதிகாரம் பேராயர்களுக்கும் போப்புகளுக்கும் இருக்குதுன்ற ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு இந்த வசனமா அவர்கள் ஆதாரமாக எடுக்கிறார். அதாவது இன்னைக்கும் பாவ அறிக்கையை போய் போதவர்கிட்ட அறிக்கையிடுறாங்க. அங்க இயேசுங்க என்ன சொல்றார், அந்த கான்டாக்டோட அந்த புரிஞ்சு பார்க்கணும். அதான் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு பார்க்கணும். முதல்ல இந்த திறவுகோல் முதல் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது முதல் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது ரட்சிப்பு கிடையாது. பேதுரு ஜனங்கள் ரட்சித்து உள்ள கொண்டு வருவான்னு சொல்லல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று அவர் சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷ செய்தினா, பேதுரு எப்படி யூதனையும் சமாரியனையும் புறஜாதியனும் தேவராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தினுடைய சத்தியம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நம்பிக்கையான இயேசுவினுடைய மரணமும் இயேசுவினுடைய பாடு உயிர்த்தெழுதலும் தான் ஒரே ஒரு ஆதாரம். ஆகதான் அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சொல்லி சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் பேதுருக்கு மட்டும் தருவேன்னு சொல்றாங்க. இந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு இந்த சபையை நீ கட்டி இந்த போராட்டத்துல நீ ஈடுபடும் பொழுது நான் உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருகிறேன். உனக்கு பாடு வரும், பலவீனம் வரும், அவமானம் வரும். நான் மறந்துடாத, இந்த பாடுகள் பலவீனத்தோடு நான் உனக்கு கட்டுவேன். இந்த பாடுகள் பலவீனத்தோடு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் கொடுக்கப்படும். நீ போராடுகிற போராட்டம் வீண் கிடையாது. பாதாளத்தின் வாசலோடு நீ பண்ணக்கூடிய யுத்தம் தோல்வியில முடியாது. அது நிச்சயம் பரலோகத்தை அநேகருக்கு திறந்தருடும். உன்னுடைய போராட்டமும் உன்னுடைய பலவீனமும் நீ இந்த சுவிசேஷத்துக்கு பாடுபடக்கூடிய எல்லா அர்ப்பணிப்பும் அநேகருக்கு நித்திய வாசல்களை திறந்து கொடுக்கிறதாக இருக்கும். பாடுகள் பலவீனங்களோடு தான் அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. உண்மையான சபை இது வெறும் பேதருக்கு மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதரும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெறுகிறான். சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த திறவுகோல்களை கொண்டு அவன் இந்த பூமியில அநேகர் அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவனாக இருக்கிறான். மூணாவது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில திருச்சபை சாட்சி, போராட்ட வாழ்க்கை, சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை. பேதுருக்கிட்ட ஆண்டவர் இந்த 19-20 வருஷத்துல தான் சொன்னாரு, இந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமா நீ வாழணும். அந்த வாழ்க்கை என்பது அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு நீ கொண்டு சேர்க்கிறவனாக இருக்கும். அதோட சேர்த்து அவர் சொல்றாரு, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது பேதுருடைய அத்தாரிட்டி கிடையாது. பேதுரு யார் நினைக்கிறானோ அவன் பரலோகத்துக்கு வருவான், பேதுரு யார் நிராகரிக்கிறானோ அவன் வெளியே போயிடுவான். அல்ல, பேதுருவுக்கு எந்த மனித வாழ்க்கையிலும் எந்த திருச்சபை மனிதத்தில் எந்த அதிகாரமும் கிடையாது. பேதுரு இயேசுவினுடைய சபையில எந்த அதிகாரத்தையும் சுயமா பெற்றுக்கொள்ளல. அப்ப நீ கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த திறவுகோல்களை கொண்டு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ தொடர்ந்து அறிவித்து பாடுபடும் பொழுது, கட்டுகிறதுனா பில்டிங் கட்டுறதை சொல்லல. கட்டுகிறது என்று சொன்னா கயிறை வச்சு கட்டுறது, கட்டுகிறது என்று சொன்னா தடுக்கிறது, கட்டுகிறது என்று சொன்னா செயல்பட விடாமல் முடக்கி போடுகிறது, அதுதான் கட்டுகிறது. அதனால அடுத்த பகுதி சொல்லும் பொழுது நீ கட்டவிழ்ப்பது எதுவும் சொல்லி சொன்னார். கட்ட வைக்கிறது தான் ரிலீஸ் பண்றது, சுதந்திரமா செயல்பட விடுகிறது, அதான் அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த கட்டுதல், கட்ட அவிழ்த்தல் இதெல்லாம் என்ன சொல்கிறது? வேதத்துல கட்டுதல் என்பது எல்லா இடத்துலையும் தண்டனைக்கு ஏதுவான நியாய தீர்ப்பு தான் சொல்றது. ஆண்டவர் பிசாசை கட்டி வச்சிருக்கிறாரு, நித்திய சங்கிகளான பிசாசை கட்டியிருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? பிசாசை நியாய தீர்ப்புக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். இஸ்ரவேலை கட்டி அவர் மதில் சுவரை எழுப்புவார்னு தான் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் செயல்பட முடியாம அது சிறையாக்கப்படும் சொல்லி அர்த்தம். அப்ப கட்டுதல் என்பது சிறையாக்கப்படுதல், நீதி செலுத்துதல், செயல்பட விடாமல் தடுத்தல், இதுதான். பேதுருவை நீ கட்டுவன்னு சொல்லும்போது இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீ மனிதனுடைய பாவத்தை கட்டுகிறவனாக இருக்கிற, மனிதனுடைய துணிகரமான செயல்களை கட்டுகிறவனாக இருக்கிற, சுவிசேஷத்துக்கு வருகிற எல்லா தடைகளையும் நீ எதிர்த்து கட்டுகிறவனாக இருக்கிறன்னு சொல்லி அங்க சொல்றார். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமா நீ நீதியை பிரசங்கிச்சு பாவத்தை கட்டுகிற, நீ கடவுளுடைய கோபத்தை சொல்லி மனிதனுடைய சுயாதீன சித்தத்தை கட்டுகிற, நீ கடவுள் இந்த நியாய பிரமாணத்தின் மூலமா சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆக்கினையை சொல்லி மனிதனுடைய துணிகரமான எல்லா பாவ செயல்களையும் கட்டுகிற.
இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழாத ஒவ்வொரு மனிதனையும் நீ ஒழுங்கு நடவடிக்கையை ஈடுபடுத்துகிறவனாக இருக்கிற. அனனியா சப்பீரா இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வஞ்சகமா வாழ்ந்த பொழுது அவர்களை சபையிலிருந்து வெளிநடத்தக்கூடிய கட்டதலை மன்னதாக. நிறைய மாய வித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு போலியா ஞானஸ்தானப்பட்டு சபைக்கு வரும் பொழுது பவுல் அவர்களை கட்டி அனுப்புறதை பார்க்கணும். பிசாசுடைய வல்லமையான அதிகாரங்கள் கட்டப்படுகிறது. சுவிசேஷத்துக்கு எதிரான எல்லா தடைகளும் நீதியான முறையில கட்டப்படுகிறத ஆண்டவர் பேதுருக்கு சொல்கிறார். சுவிசேஷத்தை பேதுரு அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் அதை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் நியாய தீர்ப்புக்கு என்று கட்டப்படுகிறார்கள். சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் கட்ட விழுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவத்துக்கும் பிசாசத்துக்குமான அந்த கட்டுகளை விட்டு அவர்கள் வெளிப்படுகிறத அவர் சொல்றார். அதனால திறவுகோலை தர்றார். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் பேதுருக்கு அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நீ திருச்சபையில இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்துக்கு வெளியே அவன் பாவத்தால கட்டப்பட்டவனா பிசாசால கட்டப்பட்டவனா இருக்கிறான். இதை அறிவித்து இந்த ராஜ்யத்தின் மூலமா நீ பரலோகத்தை திறந்து அருளும் பொழுது அவன் பிசாசனுடைய அதிகாரத்துக்கும் பாவத்தினுடைய அதிகாரத்திற்கும் தன்னை கட்டவிழ்த்து அவன் நீதிக்குள்ளாக பிரவேசிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப நித்தியத்தின் திறவுகோள்களை ஆண்டவர் பேதுரு கையில தர்றார். இந்த ராஜ்யத்தின் திறவுகோல் என்பது நித்தியத்தின் திறவுகோல். எந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன சுவிசேஷத்தின் மூலமாக வழங்குவது, சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக சபையை கட்டுகிறது தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. பேதுரு திருச்சபையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை, சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கையும் கோபத்தையும் சொல்லணும். அதே சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவின் மூலமாக வருகிற மீட்பை சொல்லணும். இருதய கடினப்படுகிறவன் அவன் கட்டப்பட்டு நியாயத்திற்கு ஏதுவா போவான். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடுகிறவன் அவன் கட்ட வீழ்க்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனா இருப்பான். இது பேதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து சாட்சியாக வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. கடவுள் நம்மளை ரட்சித்து நமக்கு விசுவாசத்தை தரும் பொழுது, சபையில நம்ம சாட்சியா வைக்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்துக்காக போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நித்தியத்துக்கு அழைத்து வருகிறவர்களா, நித்தியத்துக்கு அபாத்திரமா போகிறவர்களுக்கு தேவனது நியாய தீர்ப்பு அறிவிக்கிற ஒரு ஆத்ம பாரம் கொண்ட மனிதனாக தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். இது பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். மத்தேயு இந்த சுவிசேஷ அந்த யூதர்களுக்கு எழுதும் பொழுது அவர்களுக்கு ஒரு முடிவான எச்சரிக்கை சொல்றான். நீ இயேசுவை அறிஞ்சு வச்சிருக்கிற, அவர் நசரேயனா கலிலேயனா அவன் ஊர்ல பிறந்தாரு, எவ்வளவு உபதேசம் பண்ணாரு, எவ்வளவு அற்புதங்களை பண்ணாரு, எவ்வளவு பாடுகளை சபித்தாரு, எவ்வளவு பரிசுத்தமா அவன் வாழ்ந்தார். இது எல்லாத்தாலையும் நீ பாதிக்கப்பட்ட. ஆனா அந்த பாதிப்பு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உனக்கு தரல. இயேசுவன் கூட இருந்தும் அவர் அறிந்தும் அவரால் சுகமாக்கப்பட்டும் அவரால் நன்மையை பெற்றும் நீ அவிசுவாசம் உள்ள துரோகியா போன. உண்மையான விசுவாசியா இருக்கணும்னு சொன்னா பேதுருவை போல சாட்சியுள்ள உள்ளான இருதய விசுவாசத்தை கொண்டு பாவத்தோடு போராடி உன்னுடைய சுவிசேஷ சாட்சியை சபையில வெளிப்படுத்தி அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை வாழ்றதா உங்க வாழ்க்கையில் அவசியமாகும் சொல்றாங்க. விசுவாசியா இயேசு அறிந்தவர்களா இந்த காலவேளை உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு இயேசுயா, உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த யூதர்களை போல மேலோட்டமான ஒரு இயேசு நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா அந்த எருசலேமுக்கு வந்த அழிவு உங்களுக்கு இருக்குது. இயேசு உண்மையான முறையில விசுவாசத்தோடு பற்றி கொள்ளக்கூடிய அறிக்கையும் வாழும் முறை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீதியான நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக உங்களுடைய பாவ மன்னிப்பை பெறாம உங்க இருதய கடினத்தை இன்னும் நீங்க சுமந்து கொண்டவர்களா, தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா நியாயம் தீர்க்கப்படுறவர்களாக இருக்கிறீங்க. உங்க பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு உங்க சோதனைகளையும் மாம்சிச்சைகளையும் விழுந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுவை போலியான உலகத்துக்காண்டி தடாதீங்க. இயேசுவை நீங்க தேடணும்னு சொன்னா பேதுருவை போல உண்மையான விசுவாச அறிக்கையுள்ளவர்களா, உண்மையான விசுவாச வாழ்வு கொண்டவர்களா, அவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவரும் ரட்சகரும் உங்க வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே நீதியுள்ள மேசியாவாக இருப்பார்னு சொன்னா உங்க போராட்டங்களையும் பலவீனங்களையும் அவரை பற்றிக்கொள்ளுங்க. இந்த உலகம் சார்ந்த துன்பங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த சிலுவை பாடுகள் அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு வெற்றி தரார். பாதாளத்தின் வாசல்கள் உங்கள் விசுவாசத்தை மேற்கொள்ளாதென்றார். இறுதி வரை உங்களை காப்பாற்றுவேன்றார். அதுல ரத்த சிந்த அளவுக்கு போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கவலைகள் கண்ணீர் இருக்கலாம். ஆனா ஒரு வெற்றியுள்ள ராஜா, சிலுவையில பாவத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். விசாசையும் உலக பாரம்பரியங்களையும் உலகத்தையும் ஆட்கொண்டு வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கார். அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கு வெற்றி தரார்.
நீங்க சுவிசேஷத்துக்கு பாத்திரமா தேவ பயத்தோடு வாழும் பொழுது அந்த கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாக ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கா. இப்படிப்பட்ட ஆண்டவர் ரட்சகரை தான் நீங்கள் நான் விசுவாசிக்கணும். அவருக்கு பிரியமா சாட்சியாக வாழ்றதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் இந்த